பத்தி சார் நண்ப படத்துல இளையனாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள்ல பிரம்மா ஃபுட் பத்திலாம் மொய்ங்கா ஆமா இதெல்லாம் பர்மா ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அத்தோ பேஜோ மொழிஞா கவுசே. மொய்ங்கானா என்னன்னா பர்மாவோட ஃபுட். பர்மாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல எப்படி தோசை இட்லின்னு சாப்பாடுன்னு சொன்னாலே அதுதான் மெயினா நமக்கு தெரியுமோ. பர்மாவோட சாப்பாடுனாலே மொய்ங்கா தான். மொய்ங்கா வந்து பர்மாஸோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் சாப்பாடுல ஒண்ணு. நம்ம ஊர்ல சில பேர் தோசை சாய்க்கோ இருப்பாங்களே, நீங்க மொய்ங்கா சாய்க்கோங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மொய்ங்கா சாப்பிடாம உயிர் வாழ முடியாத பர்மா பேருங்க நிறைய பேர் இருக்காங்க. மொய்ங்காயை எதால பண்ணுவாங்கன்னா மௌப்பன்னு சொல்ற ஒரு நூடுல்ஸ் இருக்கும், அதுல போட்டணும். அதுக்கப்புறம் மொய்ங்காத்துல ஒரு சூப்பர் மாதிரி. அந்த சூப்பர் எப்படி பண்ணணும்னா மீன் அப்புறம் வாழைக்காய் அதுல இருந்து போட்டு மீன் வந்து ரொம்ப நல்ல மீன். எதை மீன் வேணாலும் பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணா எந்த மீனை போட்டா எந்த மாதிரி ஒரு ருசி வரும்னு அது மாதிரியும் நிறைய டைப் இருக்கு. மொய்ங்கா வந்து ரொம்ப ஈஸியால பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஒரு மொய்ங்காயை ஆக்கி முடிச்ச குறைஞ்சது 7-8 மணி நேரம் வரை ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா மொய்ங்காவோட ஸ்பெஷல் என்னன்னா நீங்க நறுக்கடை இலவு வீடா இருக்கிறோம், கல்யாணம் வீடா இருக்கிறோம், பிறந்த நாள் ஃபங்க்ஷன் அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவங்க மொய்ங்கா சாப்பாட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுல கொடுக்க சாப்பிட்ட அந்த மாதிரி தான் நீங்க ரொம்ப மெயினான ஒரு ஃபுட். மொய்ங்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3 வேளையும் மொய்ங்கா ரொம்ப சாப்பிடுவாங்க. அப்படி ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த மொய்ங்கா எப்படி இருக்கும், எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் போய் இப்ப பார்க்கலாம். வாங்க போய் மொய்ங்கா இப்ப சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். இப்ப லங்கோ சிட்டில இருக்க இதை வந்து நான் இது அந்த இடத்தான் பஸ் ஸ்டாப் காட்டுங்க. அதுதான் பஸ் ஸ்டாப். அதோட பக்கத்துல தான் ஒரு மொய்ங்கா கடை இருக்கு. ஒரு சின்ன கடை தான் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்க கடை தான். அந்த கடையில தான் நான் இப்ப போய் சாப்பிட்ட போறேன். நீங்க யாராச்சும் ஏற்கனவே இதை பிரம்மா ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மால உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்படி தெரிஞ்ச ஏதாச்சும் இருக்கா காமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நானும் திருப்பி அப்லோட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றேன். இப்ப நம்ம மொய்ங்கா கடை, இதுதான் மொய்ங்கா கடை. அந்த அக்கா சட்டியில எடுத்து ஊத்துறது தான் மொய்ங்கா தண்ணி. பக்கத்துல எடுத்து பேச்சோ நான் அதை பண்ண பச்சி பரமா பச்சி புதிச்சோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன் மௌப்பான்னு சொல்ல ஒரு நூடுல்ஸ். இது சீஜன் சொல்லுவாங்க. அதை எண்ணெயால பண்ணுவாங்க எங்க ஊர்ல. இதெல்லாம் போட்டு அப்புறம் தான் இப்ப பாக்குற மாதிரி மொய்ங்காஹி ஊத்துனா அந்த மொய்ங்கா ரெடி தான். இப்ப விட்டுறது பரமா பச்சி. நான் ஏற்கனவே ஒரு உலோல் பண்ணது தான் புதிச்சோன்னு இதை பரமால கூப்பிடுவாங்க. இப்ப ஊத்த போடுறது தான் பரமா மொய்ங்கா தண்ணி. நல்லா சுட சுடா இருக்கும். சாப்பிட்டாவோ இப்போ நான் சாப்பிட்டா காட்ட போறேன் எப்படி இருக்கேன்னு நீங்களும் பாருங்க. நானும் எனக்கு ஒன்று என் கேமராமாக்கு ஒன்று. இதுதான் மொய்ங்கா பரமா மொய்ங்கா. நான் இப்ப சொன்னேன்ல மௌப்பன்னு சொல்ல ஒரு நூடுல்ஸ். நான் இதுதான் இதை கூட தான் நான் இப்ப சொன்னேன்ல சூப்பர் மாதிரி இதே தண்ணியை ஊத்தி கொடுப்பாங்க. இந்த தண்ணியை தான் மீன் அப்புறம் இதுதான் வாழைக்காய் எல்லாம் இப்படி போட்டிருப்பாங்க. அப்புறம் இது வெங்காயம் போட்டுருப்பாங்க. அப்புறம் இதுல மிளகா போட்டே தின்னலாம். இதுக்குள்ள இதை வந்து நான் அன்னைக்கே போட்டல பச்சி. இப்ப இது வந்து இது ஒரு கப்பை சாப்பிட்டாலே நீங்க ஃபுல் வாய் நெஞ்சிடும். அது மாதிரி ஒரு சாப்பாடு. இது கொஞ்சம் ஹெல்தியான சாப்பாடுன்னு சொல்லலாம். இதை பத்தி இன்னும் வந்து மொய்ங்கா வந்து இந்த பிரம்மாவோட ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட். பர்மா ட்ரெடிஷனல் ஃபுட்ல ரொம்ப முக்கியமான ஒரு சாப்பாடு மொய்ங்கா வந்து. இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம். இது முன்னாடி நீங்களும் எங்கேயாச்சும் மொய்ங்கா சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு இருக்குன்னா மொய்ங்கா எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் நம்ம சொல்ல மொய்ங்காவே பேச்சோ. அது வந்து மொய்ங்காவே புதிச்சோவை விட ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் லங்கோங் சிட்டி மெயின் சிட்டியோட நடுவில் இருக்கும். நடுவில் பஸ் ஸ்டாப்ல பக்கத்துல தான் இந்த கடை இருக்கு. இதோட இடம் பேரு தக்கிமியா பேஞ்சன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு. நான் காலி ஆகிற வரைக்கும் சாப்பிட போறேன். இப்ப பே பண்ண வேண்டிய நேரம். படமால பேசிதான் பே பண்ணணும். ஆனா நான் திருப்பி தமிழ்ல எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லல. அந்த தமிழ்நாட்டு காசுல திருப்பி பார்த்தாலும் எப்படியோ ஆகும்னு சொல்றேன். 5000 கொடுத்துருக்கோம். 1000 திருப்பி கொடுப்பாங்க. இப்ப கொடுத்த போறாங்க. சரி கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டு காசுல எவ்வளவு ஆச்சுன்னு திருப்பி நான் சொல்றேன். பார்க்கக்குள்ள போகலாம். இப்ப மொய்ங்கா சாப்பிட்டாச்சு. மொய்ங்காவில விலை எவ்வளோன்னு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். மொய்ங்கா ஒரு பிளேட் இங்க பிரம்மா காசத்து 2000 ரூபா 2000. நீங்க வந்து அதை தமிழ்நாட்டு காசா திருப்பி மாத்தணும்னா தமிழ்நாட்டு காசோட 10 ரூபா வந்து நீங்க 500. 10 ரூபி 500. இப்ப 2000 40 ரூபி. இந்தியா காசுல நான் இப்ப சாப்பிட்ட மொய்ங்கா ஒன் பிளேட் வந்து 40 ரூபி.
என்னுடைய நியாயமா நான் சொல்லணும்னா ஒரு 40 ரூபா இந்தியா காசு 40 ரூபாயில இதை மொய்ங்கா வந்து ஒத்துனதான் சொல்லணும். ஏன்னா ஒரு பிரைக் மொய்ங்கா சாப்பிட்டனாலே நம்ம வயிறு ஃபுல்லா நெஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்லணும்னா மொய்ங்கால வந்து தேவையில்லாத உடம்புக்கு கேடான விஷயம் எதுவும் இல்லை. ஹேதியான ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம் மொய்ங்கா வந்து. இது ஹேதியான சாப்பாட்டை 40 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வயிறு நெஞ்சுதுன்னா ரொம்ப ஒத்தான விஷயம் தான். அதுக்கப்புறம் இல்லாம டேஸ்ட் பத்தி சொல்லணும்னாலும் டேஸ்டும் சரி இந்த மொய்ங்கா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கே அப்பவா நான் வந்து பொதுவாகவே இந்தியா சாப்பாடு தான் சாப்பிடுறது, தமிழ்நாட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறது, தோசை இட்லி பொங்க அப்படின்னு தான். ஆனா இந்த மாதிரி சில டைம் நானும் மொய்ங்கா உணவு சாப்பிடும் போது எனக்கும் பிடிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நான் இப்ப என்னுடைய மொய்ங்காவிலோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்களும் உங்க இந்தியால சில இடத்துல மொய்ங்கா விற்கிறத பார்த்தா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா மொய்ங்காவோட நான் இப்ப சொல்றதுதான் மொய்ங்கா வந்து ஒரு ஹெல்தி ஃபுட். அதனால நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு வயிறும் நெஞ்சோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லா ஹெல்தியா இருப்பீங்க. மொய்ங்கா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட். அப்போ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், அடுத்த வீடியோட சந்திக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்குறதால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.